புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தொடங்கியது தர்ம யுத்தம் 2.0, வெடித்தது கட்சிக்குள் பூகம்பம், பிளக்கப்பட்ட அதிமுக. என்னப்பா ஏற்கனவே 2, 3, 4, 5 தானே பொழந்திருக்கு. இல்ல பொழந்து இருக்கிற அந்த கட்சிக்குள்ள பாருங்க, இருக்கிற எல்லாருமே 2 அணியா பொழந்து தனித்தனியா நிக்கிறாங்க. அதுவும் என்ன மாதிரி எந்த காரணத்தை சொல்லி நின்று இருக்காங்க பாத்தீங்களா? அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கொண்டு போயிடுவோம். தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டம், சபாநாயகர் உரை, முதல்வர் உரை, எதிர்க்கட்சி தலைவர் உரை. இதில் திமுக எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் பேசிட்டு கடைசியாக ஒரு பஞ்சு ஒண்ணு கொடுத்தாரு. கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா, ஒரு சம்பவம் ஏதோ நடந்து போச்சு, அதை குத்தி காட்டுறான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க, குத்தி காட்டல, உண்மையை சொன்னாரு. அந்த உண்மை என்னவென்பதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, பிளக்கப்பட்ட அதிமுக கட்சி. தாவேகா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைப்பதற்கு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற தோழமை கட்சிகள் எல்லோரும் வந்து வெளியிலிருந்து ஆதரவும் உள்ளிருந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஆதரவும் சேர்த்துதான் 120 பெரும்பான்மை வரவழைத்து ஆட்சியில் அமர்ந்தாங்க. ஆனா அந்த சமயத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், தாவேகா கட்சிக்கு கிடைத்திருக்கும் இந்த மெஜாரிட்டி நம்பர் 120 என்கின்ற எண்ணிக்கை தற்காலிகமானதுதான். திமுக கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிற தோழமை கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் இந்த ஆதரவை எப்போது வேண்டுமானாலும் வாபஸ் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரச்சனைன்னு வரும்போது. சோ எந்த சமயத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற பயத்தோடவே பக்கு திக்குன்னு ஓட்டக்கூடிய அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை ஓட்டக்கூடிய சூழல். ஆனால் இந்த சூழல் என்பது தற்காலிகமானதுதான். பெரும்பான்மை கிடைப்பதற்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆட்சி அமைத்து அதற்கு பிறகு கணிசமான எம்எல்ஏக்கள் தாவேகாவோடு இணைத்து அதிகப்படியான மெஜாரிட்டி காட்டுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த கணிசமான எண்களை கொண்ட எம்எல்ஏக்கள் எங்கிருந்து வருவார்கள் என்று சொன்னால் அது அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள். பெரும்பாலான அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்காக தான் பாருங்க, பயந்து போயிட்டு எந்த எம்எல்ஏக்கள் எப்ப பிச்சுட்டு போவாங்கன்னு தெரியாதுன்ட்டு தாவேகா பெரும்பான்மை இல்லாமல் இருந்த அந்த சமயத்துல அதிமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கொண்டு போயிட்டு கூவத்தூர் 2.0 புதுச்சேரியில் ரெசார்ட்ல அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லைங்களா. எங்க உங்க எம்எல்ஏக்கள் எல்லாரையும் ரெசார்ட்ல, அதுவும் புதுச்சேரியில் உள்ள ரெசார்ட்ல தங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க, என்னென்னமோ பொருளையை கலப்புனாங்க. அதே பொருளை தான் பாருங்க இன்னைக்கும் கலப்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் பக்கம் நிற்கிற எம்எல்ஏக்கள் ஒரு அணி, சி.வி. சண்முகம், வேலுமணி இவர்கள் தலைமையில் பிரிஞ்சிருக்கிற இன்னொரு எம்எல்ஏக்கள் அணி. திடீரென்று என்ன நடந்தது, ஏன் இந்த பிளவு ஏற்பட்டது? 2 அணியா பிரிஞ்சு ஒரு அணி தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்றீங்களேங்க, அது எதுக்குன்னு கேட்டதுக்கு தான் இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு பாருங்க சி.வி. சண்முகம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சில முன்மொழிகளை எங்களுடன் வைத்தார். எங்கள் முன் வைக்கப்பட்டது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் கருத்தை சொன்னோம். இது தவறு, இது வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்த அந்த சமயத்தில் திமுக அதிமுக இருவரும் இணைந்து ஆட்சி அமைக்க போவதாக சொன்னாங்க. எங்க கிட்ட வந்து ஆதரவு கேட்டாங்க. முடியாது, அது எப்படிங்க முடியும்? திமுக அதிமுக நம்ம 2 கட்சியும் இணைவதா? இது மாபெரும் துரோகம், கட்சிக்கே செய்கிற துரோகம் என்று சொல்லிதான் பாருங்க தனியா பிரிஞ்சு வந்திருக்காங்களாம். அப்படி பிரிஞ்சு வந்துதான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்களாம். நாளைய தினம் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவுக்கு ஆதரவாக நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்றவங்க கிட்ட கேட்கறாங்க. சரிங்க, நீங்க தாவேகாவுக்கு ஏங்க ஓட்டு போடுறீங்க ஆதரவாகன்னா? அதான் சொல்றோமேங்க,
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் இழைத்து விட்டார். அது எப்படிங்க திமுக கூட கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் சம்மதிப்பாரு? நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது அதிமுகவை படுகொலியில் தள்ளுவதற்கு சமம், அதிமுக கட்சியை அடியோடு அழிப்பதற்கு சமம்னு சொல்றாரு. தப்பு கிடையாது சொல்றது. ஆனா பாருங்க, பேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களே, அதிமுக கட்சியை அழிப்பதற்கு சமம்னு. இப்ப தாவேகாவுக்கு மொத்த எம்எல்ஏக்கள் ஒரு 30 பேர் பிரிந்து போவதாக சொல்றாங்க, சிவி சண்முகம் வேலுமணி தலைமையில். இப்ப அந்த 30 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அதிமுக கட்சி வளர்ந்துருமா? என்ன பாருங்க, இவங்களோட தாட்டே திமுக அதிமுக இருவரும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ட்ரை பண்ணாங்க. அதனால எங்களுக்கு பிடிக்காம நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போறோம்ன்றாங்க. சரி, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அதிமுக கட்சி எப்படி வளரும்? இருபெரும் திராவிட கட்சிகள் ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்கன்றதான் பாருங்க சொல்லி தாவேகா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இருபெரும் திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுகவுக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள் மொத்த பேரும் அங்க போயிட்டு ஆதரவு கொடுக்கிற பட்சத்துல அதிமுகவை எப்படி வளர்த்தெடுப்பீங்க? இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற அது நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ அந்த கட்சியிலிருந்து திடீரென்று வெற்றி பெற்ற கையோடு வேற ஒரு கட்சிக்கு தாவுவதோ அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதோ சட்டப்படி குற்றமாக்கப்பட்டு 1985ஆம் ஆண்டில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு கட்சியே போயிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலோ அந்த கட்சியில் போய் இணைந்தாலோ கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள அது வராது. அதே மாதிரியே ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்களோ அல்லது எம்பிக்களோ 2 பங்கு உறுப்பினர்கள் வேற கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அதுவும் பாருங்க கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள வராது. அந்த வகையில் அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள் 2 அணியாக பிரிந்து போய் சிவி சண்முகம் வேலுமணி இருவர் தலைமையில் அமைந்த அந்த அணிக்குள்ள இருக்கிற 30 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லியிருக்காங்க. இது குறித்து திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க, RS பாரதி, ஏன்பா நீங்க போய் ஆதரவு கொடுக்குறதா கொடுங்க தாவேகா கட்சிக்கு, அதை விட்டுட்டு தப்பான தகவலை ஏன் கொடுக்குறீங்க, பொய்யா பேசி எங்களை ஏன்பா நீங்க இழுக்கிறீங்கன்ட்டு அவங்க தரப்பிலிருந்து சொல்வது. சிவி சண்முகம் இப்படி சொன்னதற்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தேர்தல் முடிவு வந்த அன்று மாலையே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வீட்டில் படுத்து தூங்காமல் நேரடியாக இதே அறிவாலயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்பதை மிக தெளிவுபடுத்தி விட்டார். ஆக சண்முகத்தை போன்றவர்களுக்கு அவர்கள் போவதற்கு ஏதேனும் காரணம் வேண்டும் என்பதற்காக எங்களை காரணம் காட்டிவிட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஆக அவர்களால் குறிப்பாக சிவி சண்முகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், தொடர்ந்து பதவியிலே இருந்தவர். 2021 கூட அவர் தோத்த உடனே 2022 MP ஆகிட்டார். இப்போ அதற்கு ராஜினாமா பண்ணியிருக்கார். ஆக சில பேருக்கு பதவி அரிப்பு இருக்கும், அவர்கள் உடைவதற்கு எங்களை காரணம் காட்டுவது என்பது. திமுக அதிமுக 2 கட்சியும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி பண்ணாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னதுதான் பாருங்க இவர்களின் பிரதான விஷயம். இதை குறித்து விசிக திருமாவளவன் அவர்கள்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதை போன்ற ஒரு தகவல் எனக்கும் கிட்டியது. அதிமுக திமுக அந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. ஆமாங்க, நடந்ததுங்க, எனக்கும் தெரியுங்க, எங்கிட்டும் ஆதரவு கேட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஒத்துக்க மாட்டேன்னு அவர் எதுவும் அந்த மாதிரிலாம் சொல்லலைங்க. அதை போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக எனக்கு தகவல் வந்ததுன்னு சொல்லியிருக்காது. இந்த புரளி தொடங்கப்பட்ட முதல் நாளே எல்லாருமே சொன்னாங்க, நம்மளும் சொல்லியிருந்தோம், ஏன்பா அந்த மாதிரி யாராவது பண்ணா மக்கள் ஏத்துப்பாங்களா? ஓட்டு போட்ட மக்களை இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? ஒருவேளை பாருங்க, அதை போல இருவரும் இணைந்து ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்ட மக்கள் சும்மா இருப்பாங்களான்ட்டு கேட்டிருந்தோம். முதல்ல திமுக கட்சி இதை ஏத்துப்பாங்களா? அவங்க அதிமுக கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்து அதை போல பண்ணுவாங்களா? திமுக கட்சி வெற்றி பெற்ற உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனா பாருங்க, திமுக கட்சி அதிமுக கட்சி 2 பேரும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி பண்ணாங்க, அதனாலதான் நாங்க வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க? கேட்டாக்கா சாட்சிக்கு யாரை எழுதுறாங்க தெரியுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி நேஷனல் லெவல் லீடராக இருக்கிற MA பேபி அவர்கள், அவர் இழுக்கிறாங்க சாட்சிக்கு. அதுவும் யாருங்க? ஆனந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் டிவியில உட்கார்ந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. MA பேபி அவர்கள் கூட சொன்னாங்க, ஆமா இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்தது என்று. ரொம்ப வருத்தம் என்னன்னா, பேபி சொன்ன மாதிரி டிஎம்கேயே வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி இன்டைரக்டா வந்து RSS பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விடணும்னு பார்த்தாங்க. அது MA பேபியே சொல்லிட்டார். அது நிறுத்தப்பட்டிருக்கிறது.
அதிமுகங்கிற கட்சி மெதுவா உடையணும், இல்லாட்டா அதை வந்து அமித்ஷா உடைச்சிருவாரு. பாத்துக்கங்க, திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறிய உடனேயே அவங்க வேலை தந்த காட்டிட்டாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. எம்ஏ பேபி அவர்களுக்கு கூட தெரியும், அவரும் சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? எம்ஏ பேபி அவர்கள்கிட்ட கேட்கும் போது அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அது ரூமர்னு சொல்லியிருக்காரு. Yesterday you shared something like that DMK and the ADMK has tried to form alliance to form the government. Is it true? That I don't know. Those are all rumors. That I don't know. Those are all rumors. But there was a movement. There was a move to have a government led by ADMK, which was part of BJP alliance, which is being rejected by people. So for ADMK to form a government, they have to have numbers. Who all offered or from whom they expect, we do not know. We only said that a move to host a BJP ally ADMK as the Chief Minister of Tamil Nadu, we would fight, we would resist the best of our ability. This is what I have stated. But DMK Okay. did not try anything. Huh? No. The question of DMK doesn't come. DMK and we have been having very good relationship. We have been continuously meeting. Yesterday night also I had discussion with some important leaders. Our Tamil Nadu leaders have regular meeting with Thiru, Muthuvel, Karunanidhi, Stalin. And once we took this political decision, we have, with the help of the All India leadership only, Tamil Nadu State Committee took this decision. So it was our understanding at that point of time that our leadership would go and talk to Mr. Stalin directly. That it will take place any time now. பாத்துக்கோங்க, எம்ஏ பேபி அவர்கள் சொல்லியிருக்காரு இது ரூமர்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எதன் அடிப்படையில் எம்ஏ பேபி அவர்கள் கூட ஆமா சொன்னார்னு சொல்லணுங்க? எம்ஏ பேபியே சொல்லிட்டார். நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சில தினங்களாக அதை யூஸ் பண்ண முடியல, சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த சம்பந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மட்ட கணக்காக ஏங்க இப்படி பொய்க்கு மேல பொய்யா பேசணும்? அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள் பறந்து போயோ தாவி போயோ தாவிக கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட போறாங்க என்கின்ற பயத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுச்சேரியில் உள்ள ரெசார்ட்ல கொண்டு போயிட்டு எம்எல்ஏக்கள் எல்லாரையும் அடைச்சு வச்சிருந்தாரு. போய் சேர்ந்தா தனி அணியாக எல்லாம் போக கூடாதுங்க, கும்பலா கூட்டா போய் தான் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுவும் நான் சொல்ற மாதிரி எனக்கு தேவையான பதவியை கொடுத்தால்தான் அந்த கட்சியோடு நம்ம கட்சியை கூட்டணியில் இணைப்பதற்கு சம்மதிப்பேன்னு சொல்லி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு தான் பாருங்க புதுச்சேரியில் பதுங்கிருந்தீங்க. ஆனா இப்ப என்ன புது கதை? திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம்னு சொன்னது பொறுக்க முடியாம நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்ட்டு ரெண்டு அணியா பிரிஞ்சு போய் தர்மயுதம் 2.0 அரங்கேற்றம் பண்றாங்க. சி.வி. சண்முகம், வேலுமணி ரெண்டு பேர் தலைமையில் அமைந்த ஒரு அணி ஜெயலலிதா அவர்கள் சமாதியில போயிட்டு நின்று கும்பிடுறாங்க. இந்த பக்கம் இபிஎஸ் அணி அதே மாதிரி பாருங்க சமாதியில போயிட்டு கும்பிட்டு இருக்காங்க. அதுவும் பாருங்க சி.வி. சண்முகம், வேலுமணிலாம் ரொம்ப நேரமா கையில பூவை வச்சுக்கின்னு கண்ணை மூடி தியானம் பண்றாங்க இல்லைங்களா? என்னன்னு தியானம் பண்றாங்க? நாளைக்கு போயிட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் ஓட்டு போடும்போது சபாநாயகர் ஏற்றுக்கணும், எந்த தகுதி நீக்கம் பிரச்சனைலாம் வரக்கூடாது, எங்கள் எண்ணத்தின்படியே எங்கள் எண்ணத்தின் செயல்படியே எல்லாமே நடக்கணும்னு வேண்டிக்கிறீங்களா? தப்பு கிடையாது, நம்மலாம் போய் பண்ணுறது. ஆனால் பாருங்க உண்மையை சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு பதவி வெறிங்க, பதவியில் நாங்கள் இருந்து எங்களுக்கு வெறி நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்தையும் ஊறி போச்சுங்க. 10 வருஷமா ஆளுங்கட்சியில் இருந்தவங்க இந்த 5 வருஷம்தான் போச்சு எதிர்கட்சியில் இருந்துட்டோம். இப்போவும் எதிர்கட்சியில் இருந்தால் எப்படிங்க? எதிர்கட்சி கூட இல்லைங்க இப்போ எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? டம்மி பீஸாலாம் உட்கார முடியாதுங்க சட்டப்பேரவையில். 5 வருஷத்துக்கு எப்படி டம்மியாக நாங்கள் பீஸா நின்று ஓட்டுவோம்? முடியாது. ஆளுங்கட்சியில் போய் இருக்கணும். அந்த வெறிக்காக அமைச்சர் பதவி எங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அதனால அங்கே போயிட்டு ஆதரவு கொடுக்குறோன்ட்டு உண்மையை சொல்லிட்டு போங்க. 2 அணியாக பிரிஞ்சு போயிட்டு சபாநாயகரை பார்க்குறாங்க. நாளைக்கு வேற நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது. நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில் யார் எந்தெந்த பக்கம் நிற்க போறாங்கன்னு தெரியல. இந்த நிலையில் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் IUML அலுவலகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை அடுத்து திருமா அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரையும் மீட் பண்ண போறாரு. நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க உள்ள நிலையில் திடீரென்று இந்த சந்திப்பு. இக்கட்டான சூழலில் எனக்கு கை கொடுத்தீர்கள், என்னை முழுமையாக நம்பலான்னு சிஎம் சார் சொல்றாரு. ஒரு பலமான எண்ணிக்கை கொண்ட ஆட்சியை கட்டமைத்து தான் நிம்மதியோடு, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியோடு ஆட்சி நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு ஒரு 119 எண்ணிக்கை தான் மெஜாரிட்டியில இருக்கு. இப்படியே இருந்தா நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ கணிசமான எண்களை சேர்க்கணும். அதுக்கு அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் அதிகப்படியாக வர வேண்டும் என்று வரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாரா? இப்போ கூட பாருங்க பேசினுக்கும் போது லைவ்ல நியூஸ் போயினுக்குது.
CV சண்முகம் இல்லத்திற்கு விஜய் வருகை தர உள்ளதாக தகவல். எல்லாமே தகவல் தான் இருக்கட்டும், தகவல் தரது இருக்கட்டும்ங்க. இப்போ விஜய் அவர்கள் அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற 30 எம்எல்ஏக்கள் வந்தால் தாவேகாவில் சேர்வதற்கோ ஆதரவாக எடுத்துக்கொள்வதற்கோ விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா? ஏனென்றால் 2 பெரும் திராவிட கட்சிகள் மீதுதான் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள் மீது இப்போதும் நிறைய வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற 30 எம்எல்ஏக்கள் வந்தால் தாவேகா கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு விஜய் அவர்கள் தயாராக இருக்கிறாரா? ஏன்னா ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் என்றுதான் பேச்சு. அப்படி இருக்கும்போது ஏங்க ஸ்டாப் பண்றீங்க? எதுங்க? ஓகே ஓகே ஓகே, புரியுது 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 புரியுது. இல்ல கேமராமேன் சார் என்ன சொல்றாருன்னா, அவங்க மேல இருக்கிற கேஸை நீங்க லிஸ்ட் பண்றீங்களேங்க, அப்போ இல்ல வேண்டாம், அந்த விஷயத்தை குறித்து நம்ம இந்த காணொலியில் பேச வேண்டாம். காணொலி ரொம்ப பெருசாயிடும், ஏன்னா விவரமா பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். அதனால பாருங்க, இது குறித்து இந்த வழக்குன்னு சொல்ற இந்த விஷயத்தை குறித்து நாளைய தினம் பேசலாம். இப்ப பேச்சு அதிமுக, அந்த அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள தாவேகா கட்சிக்குள்ள இணைத்தால் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துட முடியுமா? ஏன்னா புதுசா வந்தவங்களே டிபிகே கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே என்னென்ன அநியாய அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அது ஒரு தனி பட்டியல். இப்ப கூட பாருங்க லைவ்ல போயினுக்குது, என்னென்ன அநியாய அக்கிரமம் பண்ணினுக்கிறாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஓரமாகட்டும். ஆனா பாருங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கணிசமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் வராங்கன்னு சொல்லும்போது விட்டுற முடியுமாங்க? நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவங்கள நாங்க தூயவானா எப்படி மாத்தலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா வந்தா ஏத்துப்போம். ஏன்னா எங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் மெஜாரிட்டி வேணும். இந்த எண்ணிக்கையில் எங்களால வச்சு ஓட்ட முடியாதுங்க. குத்தி வேற காட்ட ஆரம்பிக்கிறீங்க முதல் நாளிலேயே. யார சொல்றாரு? யார் குத்தி காட்டுறாங்க? எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு இன்றைக்கு? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதை உறுதி செய்கின்ற வகையில எதிர்க்கட்சி வரிசையில இருந்து நாங்கள் நிச்சயம் செயல்படுவோம். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். பாத்துக்கோங்க, தேர்தலில் வெற்றி அடைந்த போதும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னு குத்தி காட்டுறாங்களே, அந்த மெஜாரிட்டி யார் கொடுத்தாங்க? நாங்க தாங்க கொடுத்தோம். எங்க கட்சிக்குள்ள இருக்கிற தோழமை கட்சிகள் கொடுத்த எண்ணிக்கையில் தான் உங்க ஆட்சியே உட்கார்ந்து இருக்குன்னு குத்தி இதே மாதிரி காட்டினா எப்படிங்க? நாளைக்கு ஏதாவது நான் எதிர்த்து பேசுவேன். அப்ப வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த கட்சிகள்லாம் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்பர்ஸ்க்கு நான் எங்கிருந்து போவேன்? அதனாலதான் பாருங்க, கணிசமான எண்ணிக்கையிலான ஆதரவு மெஜாரிட்டி எனக்கு வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? அதிமுக இருக்கிற 30 பேர் வந்தாங்கன்னா ஏத்துக்க வேண்டியதுதான், தப்பு கிடையாது. ஏத்துக்கங்க, தாராளமா ஏத்துக்கங்க. ஆனா பாருங்க, குத்தி காட்டினாங்கன்னு சொல்றது தப்பு, உண்மையை எடுத்து போட்டாங்கன்னு சொல்றதுதான் சரியானதாக இருக்கும். இதுக்கே எப்படின்னா, இப்ப கூட பாருங்க ஒரு பிளாஷ் நியூஸ், அமமுக எம்எல்ஏ காமராஜ் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். எதுக்காக நீக்கினாங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பேன்னு சொன்னாராம். ஒரு டிவில இன்டர்வியூ கொடுத்தாராம். அதை பார்த்துட்டு கட்சியிலிருந்து தூக்கிட்டாங்க. அப்ப அதே மாதிரி அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்களை தூக்கிட வேண்டியதானே? கட்சியை விட்டு தனி அணியாக பிரிஞ்சிருக்கவங்கள. ஏங்க, அமமுக இருந்ததே ஒரே ஒரு எம்எல்ஏ, அதனால ஈஸியா தூக்கி போட்டாங்க. ஆனா பாருங்க, தனி அணியா பிரிஞ்சிருக்கவங்க கிட்டத்தட்ட 80% அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற எண்ணிக்கை எம்எல்ஏக்கள். சரி, கட்சியை விட்டு தூக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியா போயிட்டு ஆதரவு கொடுத்துருங்க. ஆமாங்க, எங்களுக்கு பதவி வெறி ஊறி போச்சுங்க, எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அதனால பாருங்க அந்த கட்சியை நாங்க ஆதரவு கொடுக்குறோம் உண்மையை சொல்லிட்டு போங்களப்பா. சொல்லுவாங்களா உண்மையை? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. நாளைய தினம் நடைபெற இருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது என்னென்ன நடக்க போகுதோ, யார் யார் எதிர்த்து வாக்களிக்க போறாங்களோ, யார் யார் ஆதரவு கொடுக்க போறாங்களோ, அதன் மூலமாக யார் யார் தகுதி நீக்கம் செய்யப்பட போகிறார்களோ, அல்லது யார் யாரெல்லாம் வழக்கை ஃபேஸ் பண்ண போறாங்களோ, என்ன நடக்க போகுதோ, அது சட்டத்துக்குட்பட்டோ அல்லது கட்சி அதிகாரத்துக்குட்பட்டோ தெரியாது. நாளைக்கு தான் தெரியும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, மீடியாவில் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோமா தான் பாருங்க நொடிக்கு நொடி மிகப்பெரிய அளவுல காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, நாளைய தினம் நடக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது என்ன நடக்குன்றதையும் சேர்த்து உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி.